வணக்கம். விவசாயிகளுக்கு வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோடு இணைந்து போராடும் இன்று போராளிகள் 10 ரூபாய் இயக்கம் போராளி நல்வினை விசுராஜ் ஐயா அவர்களும், போராளி மற்றும் கல்குவாரி போராளி முகிலன் ஐயா அவர்களும் இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் நேர்மையான முறையிலும் அமைதியான முறையிலும் அறவழியிலும் போராடி கொண்டிருக்கிறார். யாருக்காக? விவசாயிகளுக்காக என்று அனைவருக்கும் தெரிந்து கொண்டு தற்போது துணை நிற்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலை ஏன்? விவசாயிகளுக்கு போதுமான விலை இல்லை. ஏன் விலை இல்லை? யாரும் விவசாயிகள் ஒற்றுமையாக இல்லை, அதனால் விலை இல்லை. நீங்கள் ஒற்றுமையாக நின்று போராட்டம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று தலைவர் ஈசன் ஐயா சொல்லியிருக்கிறார். இன்று போராட்டத்தில் உருவாகியுள்ள காரணம் எதற்காக தெரியுமா? தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அனைத்து விவசாயிகளிடம் சென்று என்ன குறை என்று பார்த்தால், ஒழுங்கான முறையில் விலை கிடையாது. நெல், கம்பு, கேவரு, சோளம், மக்காசோளம், மிளகு, கம்பு, எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் மற்றும் உளுந்து, பைத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, ராகி, இது அனைத்துக்குமே ஒழுங்கான விலை கிடையாது. ஏனென்று சொன்னால், இடையில் தரகர்கள், அதாவது புரோக்கர்கள் நம்மளிடம் குறைவான விலையை வாங்கி அவர்கள் அதிகம் லாபம் விற்கிறார்கள். இன்று கறிக்கோழி சொல்லப்போனால் ஒரு கிலோவுக்கு 6 ரூபாய் 50 காசு விவசாயிகளிடம் வாங்கி மார்க்கெட் விலை 300 ரூபாய் என்று விற்கிறார்கள். அது அனைவருக்கும் இப்போதான் தெரிகிறது. அதுபோன்று தான் நெல் மூட்டை 1500 ரூபாய்க்கு மேல் போகக்கூடிய நிலை வர மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு தடவை 2000, 2500 போகுது. மற்ற நேரம் போவது கிடையாது. அதனால் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை தெரிந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களோட கைகோர்த்து போராட்டம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் உங்களை கண்டிப்பாக திரும்பி பார்க்காது. ஏனென்று சொன்னால், விவசாயிகளோட நிலை அந்த அளவுக்கு கேடுகெட்டு போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், விவசாயிகள் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையால் அவர்கள் நம்ம மீது அனாவசியமாக பொய் வழக்கும், பொய் பிரச்சாரமும் நம்மளை அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள், நமது சங்கம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் என்று மனதில் உறுதியாக வைத்து கொள்ளுங்கள். பொதுமக்களும் நினைச்சு பாருங்கள், நமக்கு உணவு இல்லையே உயிர் இல்லை என்று நமது ஒரே ஒரு எண்ணம், விவசாயிகளுக்கு உண்டான கூலி உயர்வு கொடுத்தால் அவர்கள் எங்கேயும் போய் வட்டிக்கும் பணம் வாங்க மாட்டார்கள், பேங்க்கில் போய் கடனும் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக சொல்லப்போனால், விவசாயிகளுக்கு விளையக்கூடிய பொருளுக்கு விலை கிடைத்தால் மட்டுமே பேங்க்கில் போய் பணமும் வாங்க மாட்டாங்க வட்டிக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அங்கேயும் போயிட்டு அசிங்கப்பட்டு நிற்க மாட்டாங்க. பள்ளியில் சென்று கல்லூரியிலும் சென்று நினைத்து கொள்ளுங்கள். வாருங்கள், ஒன்றாக இணைவோம். நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒன்றாக சேருவோம். நமக்கு யார் வேண்டும் என்று தேர்ந்தெடுப்போம், யாருக்கு நம்ம உதவி செய்வோம் என்று அதையும் தீர்மானிப்போம் என்று சொல்லுகிறேன். தற்போது சென்னையில் நடந்த போராட்டத்தை தற்போது பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வினை. நம்முடைய தமிழகத்துடைய விவசாயிகள், கறிக்கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகள் கடந்த 6 வருடமாக ஒரு கிலோ ஒன்றிற்கு 6 ரூபாய் 50 பைசா மட்டுமே 45 நாட்கள் வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு பெறுகிறார்கள். 6 ஆண்டுகளாக கறிக்கோழிக்கான உற்பத்தி விலை விவசாயிகளுக்கு உயர்த்தப்படாமல் இருக்கின்றது. 60 ரூபாய் கறிக்கோழி விற்ற பொழுது 6 ரூபாய் 50 பைசா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. தற்பொழுது 240 ரூபாய் 200 ரூபாய் அளவுக்கு கறிக்கோழி விற்கப்படுகின்றது. ஆனால் கறிக்கோழியை வளர்த்தக்கூடிய விவசாயிகளுக்கு 40 நாள் முதல் 45 நாட்கள் வரை வளர்த்து கறிக்கோழி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் 6 ரூபாய் 50 பைசா என்கின்ற ஒரு குறைந்த தொகையை வழங்குகின்றார்கள். இதனால் பல்வேறு சிரமங்கள், நெருக்கடிகள் நம்முடைய விவசாயிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவற்றை மாற்றுவதற்காக, தீர்ப்பதற்காக நம்முடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்
ஈசன் முருகசாமி அவருடைய தலைமையிலே மிக கடுமையான சட்டப்பூர்வமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை ஒடுக்குவதற்கு தமிழக அரசாங்கம் பொய் வழக்குகளை போட்டு சுமார் 40 நாட்களுக்கு மேலாக வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்களை பொய் வழக்குகளில் கைது செய்து 7க்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை போட்டு நெருக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் சமூக அக்கறை கொண்டவர்கள் பொதுமக்களுடைய ஆதரவு காரணமாக தற்போது விவசாயிகளுடைய போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இன்றைய தினம் சென்னையில் தலைமைச் செயலகத்தை நோக்கி கோட்டையை நோக்கி விவசாயிகள் பேரணியாக சென்று தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்ப்பது மீண்டும் நாளையும் நாளை மறுதினமும் 3 நாட்கள் சட்டமன்றத்தை நோக்கி சென்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தையும் தமிழக அரசையும் கறிக்கோழி விவசாயிகளுடைய பிரச்சனையை நோக்கி கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் பேரணியாக செல்லும் என்று 600க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாளர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு இடங்களில் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழக காவல்துறை குடிநீர் வசதி, மதிய உணவு போன்ற எந்த வசதியுமே வழங்காமல் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கின்றது. நாங்கள் இத்தகைய கொடுமைகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழக அரசாங்கம் கறிக்கோழி விவசாயிகளுடைய நியாயமான அவசியமான கோரிக்கையான 20 ரூபாய் கிலோ ஒன்றிற்கு என்கின்ற கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கையினை தீர்ப்பதற்கு போராட்டத்தினை முடிவு கொண்டு வருவதற்கு தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை கொண்டு வர வேண்டும். தமிழக அரசாங்கம் இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அதோடு ஒப்பந்தம் செய்தக்கூடிய விவசாயிகளுக்கான பிரச்சனை என்று கை கழுவி விடாமல் தமிழகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தமிழக அரசுக்கு பொறுப்பு இருக்கின்றது. எத்தகைய நிறுவனங்கள் எத்தகைய அமைப்புகளுக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனை என்றாலும் தமிழக அரசாங்கம் அந்த அமைப்புகளையும் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை, தார்மீக கடமை, சட்ட ரீதியான கடமை, அரசியலும் சட்ட ரீதியான கடமை தமிழக அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் போராடக்கூடிய விவசாயிகள் தமிழகத்துடைய குடிமக்கள், தமிழகத்துடைய வாக்காளர்கள், இந்திய குடிமக்கள். இவர்கள் சார்பாக கார்ப்பரேட் நிறுவனங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு நேரடியாக இருப்பதை தமிழக அரசு உணர்ந்து கொண்டு தமிழக அரசு முதல்வர் நமக்கெல்லாம் அப்பா என்று சொல்கின்றார். சோறு போடக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை தமிழக அரசாங்கம் கனிவுடன் கவனித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் எதிர்வரக்கூடிய தேர்தல் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை இந்த விவசாயிகள் மூலமாக உருவாக்கிவிடும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விவசாயிகளும் வழங்காமல் தமிழகத்தினுடைய காவல்துறை ஒரு நிர்வாக சீர்கேட்டோடு நடந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் சின்ன பிரச்சனை. விவசாயிகள் கேட்கக்கூடிய உரிமை பிரச்சனையான கறிக்கோழி விவசாயிகளுக்கு 6 ரூபாய் 50 பைசா வழங்குவதை 20 ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும் என்ற கோரிக்கையினை தமிழக அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மற்ற கோரிக்கைகள் மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம். நன்றி.